நடிகர் மயில்சாமி மகனை வைத்து திரைப்படம் எடுத்து தருவதாக கூறி 33 லட்சம் ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக கூறப்படும் சம்பவம் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சொந்த வீட்டை விற்று படம் தயாரிக்க பணத்தை கொடுத்து ஏமாந்து விட்டதாக தயாரிப்பாளர் கண்ணீர் வடிக்கிறார். இதில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு, தயாரிப்பாளர் கூறுவது என்ன, பார்க்கலாம் இந்த தொகுப்பில். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. சென்னை பெரம்பூர் பேரக்ஸ் சாலையைச் சேர்ந்தவர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் செல்வம். இவர் ஸ்ரீ சாரதா மணி மூவிஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார். 3 கழுத வயசு என்ற பெயரில் புதிய படத்தை தொடங்கி அதற்காக பூஜையும் போட்டார். மறைந்த காமெடி நடிகர் மயில்சாமியின் மகன் இந்த படத்தில் நடிப்பதாக முடிவு செய்யப்பட்டது. மணி கார்த்திக் என்பவர் படத்தை இயக்குவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் செல்வம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். தன்னுடைய படத்தை இயக்கிய மணி கார்த்திக் படத்திற்காக செலவு செய்த பணத்தை ஏமாற்றிவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில், அரக்கோணத்தைச் சேர்ந்த திரைப்பட உதவி இயக்குநராக இருந்த மணி கார்த்திக் என்பவர் எனக்கு அறிமுகமானார். எனக்கு சினிமா மீது இருந்த ஆர்வத்தை தெரிந்து கொண்ட அவர் 25 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் திரைப்படம் எடுத்து தருவதாக கூறி நம்ப வைத்தார். அதனை நம்பி வீட்டை விற்று பணத்தை தயார் செய்து கொடுத்தேன். படத்திற்கு 3 கழுத வயசு என பெயர் வைத்தோம். நடிகர் மயில்சாமியின் மகன் அன்புவை ஹீரோவாக வைத்து படத்தின் படப்பிடிப்பு திருநின்றவூர் பகுதியில் தொடங்கியது. பட ஷூட்டிங் தொடர்ந்து நடைபெற பணம் இல்லாததால் யாசர்பாடி கன்னிகாபுரத்தில் இருந்த சொந்த வீட்டை விற்று இயக்குனர் மணி கார்த்திக்கு கொடுத்தேன். ஆனால் இன்னும் 50 லட்சம் ரூபாய் இருந்தால் படம் எடுத்து முடிக்க முடியும் என்று அவர் கூறியதால் அதிர்ச்சியடைந்தேன். டிவி பிரபலம் மூக்குத்தி முருகன் இந்த படத்தில் 2 பாடல்களை பாடியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், படத்திற்கான செலவுகளை நான் செய்து வரும்போது திடீரென வேறொரு தயாரிப்பு நிறுவனத்திடம் படத்தை கொடுத்து விட்டதாக எனக்கு தெரிந்தது. பட உரிமைகள் அனைத்தையும் இயக்குனர் மணி கார்த்திக் அவருடைய மனைவி ராஜாமணி பெயரில் மாற்றிக்கொண்டார். நான் கேட்டபோது படத்துக்கு இன்னும் நிறைய பணம் செலவாகும், உங்களால் செலவு செய்ய முடியாது என்பதால் தருமபுரியில் உள்ள தொழிலதிபர் கோவிந்தராஜ் மற்றும் அவருடைய மகன் சக்தி இந்த படத்தை உங்களிடமிருந்து மொத்தமாக பணம் கொடுத்து வாங்கிக் கொள்வதாக கூறியுள்ளனர். ஆனால் எந்த பணமும் எனக்கு தரவில்லை என்று கூறினார். ஆசை வார்த்தை காட்டி அந்த வீட்டை என்னை விற்க வச்சுட்டாரு. விற்க வச்சுட்டு ஆசை வார்த்தை காட்டினதை நானும் நம்பி அந்த வீட்டை 29 லட்சம் ரூபாய்க்கு விற்றுட்டேன். விற்றுட்டு அவர் கேட்கும் போதெல்லாம் அந்த பணத்தை என் குடும்பத்துக்கு 1 ரூபாய் கூட கொடுக்கல. இது கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. இவரை நம்பின நான் அந்த பாவத்துக்கு எல்லாத்தையும் அவரை நம்பி நான் அந்த வீட்டை விற்று அவர்கிட்ட எல்லா பணத்தையும் செலவு பண்ணுறேன். ரெக்கார்டிங்கு, பாட்டு, ஷூட்டிங்கு, கூப்பிட்ற இடம், லொக்கேஷன் பார்க்குற இடம், போகிற இடத்துலாம் 10 பேர் 20 பேர் இட்டுன்னு வர்றாரு. எல்லா செலவும் நான் தான் பார்ப்பேன். கடைசியில் அந்த பணம் செலவழிஞ்ச பிறகு சார் இதுக்கு மேற்கொண்டு இன்னும் 50 லட்சம் தேவைப்படுது, 25 லட்சத்தில் படம் எடுத்து தரேன்னு அவர் 33 லட்சம் வரல. நான் மேற்கொண்டு கடன் வாங்கி கொடுத்து 33 லட்சம் ஆகி போச்சு. 33 லட்சம் கொடுத்துட்ட பிறகு இவர் என்ன பண்ணணும், அந்த படத்தை அதுக்குள்ளே எனக்கு முடிச்சு தரணும். சொன்னதை செய்யலை. மீதி 50 லட்சம் இருந்தால் தான் பண்ண முடியும், உங்களால் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி பேச வந்தார். அதுக்கப்புறம் மூக்குத்தி முருகனை கூப்பிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவரை அவர் பக்கம் வலிச்சின்னு போயிட்டு அந்த KGS குரூப்னு ஒரு குரூப் இருக்குது எங்கள் தருமபுரியில். அவங்க பெரிய நிறுவனம் KGS குரூப்புன்றவங்க. அந்த குரூப்புக்கிட்ட சொல்லி அவங்க பையன் பேர் சக்தி, அவர் பேர் கோவிந்தசாமி, அந்த குரூப்புடைய ஓனர் பேர். இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, எனக்கு இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சொல்லாதையே அவங்க பொண்டாட்டி பேரை போட்டு எனது சாரதா மணி மூவிஸ் அதை கில்டில் நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். சாரதா மணி மூவிஸ் இதுவரையிலும் நான் சந்தா கட்டியிருக்கேன். இன்னி வரலாம் 10% இன்னி வரலாம் நான் கட்டியிருக்கேன். இவர் இதெல்லாம் இது தெரிஞ்சும் எனக்கு இந்த KGS குரூப் மூலியமாக போய் இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுறது எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது. நான் பேசின்னு இருக்கேன். எப்போ பார்த்தா நோட்டீஸை போட்டு MM ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டி பேரில் அமலா ராணி ப்ரொடியூசர்ன்ட்டு முன்னாடி என் பேர் சின்னதாக போட்டு ஒரு பை போட்டு பக்கத்தில் அமலா ராணி ப்ரொடியூசர்னு போட்டு வச்சுக்கிறாரு. மூக்குத்தி முருகன், மணி கார்த்திக் மற்றும் KGS குரூப் தருமபுரியில் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வாங்க பணம் தர்றோம் என்று அழைத்துள்ளனர். அங்கு சென்றேன். ஆனால் பணத்தை தராமல் குரூப் போட்டோ எடுத்துவிட்டு அனுப்பினர். எந்த பணமும் இதுவரை எனக்கு தரப்படவில்லை. நானும் பலமுறை பின்னணி பாடகர் மூக்குத்தி முருகன், இயக்குனர் மணி கார்த்திக் மற்றும் தொழிலதிபர் கோவிந்தராஜ் மற்றும் சக்தி இவர்களுக்கு போன் செய்தேன். அவர்கள் போனை எடுக்கவில்லை. 33 லட்சம் ரூபாயை ஏமாற்றிவிட்டனர். இவர்கள் 4 பேர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட செல்வம் தனது மனுவில் தெரிவித்துள்ளார்.
சினிமா ஆர்வம் கொண்ட ஒருவரை படம் எடுத்து தருகிறேன் என்ற பெயரில் மோசடி செய்ததாக கூறப்படும் இச்சம்பவம் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் சுப்பிரமணி. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.